அவர் 10,000 ரூபாய் கொடுத்தார், இவர் குடும்பத்தோட இவ்வளவு ரூபாய் கொடுத்தார். எதுக்கு? பெரியாருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்காக வேண்டி. காசை கொண்டு போய் கொஞ்சம் பால் ஊத்தினா சிலைக்கின்றவன இது குழந்தைய கொடுக்கலாமான்னு பயங்கரமான தத்துவமா கேட்கறீங்களே, அது தப்புதான். அது தப்புதான். சிலையில கொண்டு பாலை ஊத்துறது தப்புதான். சிலையவே உண்டாக்குறது தப்பு இல்லையா? சிலைக்கு ரொம்ப செலவா, சிலைக்கு கொஞ்சம் பால் ஊத்துறதுக்கு செலவு கூடவா? அப்ப ஒரு செலவைக்கிறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு பகுத்தறிவாதி கொடுக்குறாங்க. அது பட்டியல் வர போடுறாங்க பேப்பர்ல. இதுக்கு பெரியாருக்கு கூடியது, பெரியாருக்கு சிலை வைத்து ஆக வேண்டும், அது நமக்கு முக்கியமான கடமைன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்தாரா, இவர் கொண்டாடி கொடுத்தாரா, அக்கா கொடுத்தாரா, தங்கச்சி கொடுத்தாரான்னு ஒரு பயங்கரமான பட்டியலை போட்டா அது லட்சக்கணக்கில் ஓடுது. செலை வைக்கிறது பகுதிக்கு பகுதி நடக்கிறது, ஊருக்கு ஊர் நடக்கிறது. ஏன் இது என்ன அர்த்தமற்ற ஒரு காரியத்துக்கு இந்த மாதிரி செய்றீங்களே? அடுத்தவன்ட்ட காசை வீணாக்கலாமான்னு கேட்கக்கூடிய நீங்க இந்த காசை ஏன் ஒரு ஏழைக்கு கொடுக்க கூடாது? ஏன் ஒரு படிப்பகத்துக்கு கொடுக்க கூடாது? பிள்ளையார் சிலையை உடைச்சிட்டு படிப்பகம் கட்டக்கூடியவர்கள் பெரியார் சிலையை உடைச்சிட்டு படிப்பகம் கட்டணுமா இல்லையா? அதுவும் இடத்த அரசு தான் நிக்குது. பிள்ளையார் சிலை என்ன மாதிரியான நம்பிக்கையில இருக்கிறதோ அந்த நம்பிக்கையில சின்ன வித்தியாசம் இருக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக பூ மாறி இருக்கலாம். அது தேவையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லா பெரியார் சிலையும் உடைச்சிட்டு பெரியார் எந்த படிப்பகத்துக்கு பாடுபட்டார் அந்த மாதிரி கட்டுவோம் உங்களால் சொல்ல இயலுமா? அப்ப நம்ம அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அது மாதிரி பெரிய மனிதநேயத்துக்கு தான் பாடுபட்டார் பெரியாருங்கிறாங்க. மனிதநேயத்தை அவர் மாதிரி குழி தோண்டி பதிக்கக்கூடிய தத்துவங்களை யாரும் சொன்னதே இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. நேரம் முடிஞ்சு அடுத்த முறையில் சொல்றேன். இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்? இந்த விவரங்கள் இதுக்கு நீங்க வேற விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பெரியார் அங்க போனாரு, இங்க போனாரு, அவர் வாதம் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. எப்படி பிள்ளையார் சிலையை உடைச்சிட்டு கோயில் பள்ளி படிப்பகம் கட்டுறாங்களோ அதே மாதிரி பெரியார் சிலையும் உடைச்சிட்டு கட்டணும். நல்ல வாதம் தான். ஏன்னா நமக்கு எதா இருந்தாலும் எடுத்து சொன்னாதானே புரியும். பெரியார் தலையில நாங்க தயிரையோ பாலையோ தேனையோ கொண்டு போய் கொட்டி விட்டு வேண்டது கிடையாது. ஆனா அந்த கருங்கல் பிள்ளையார் தலையில கொண்டு போய் உணவுப் பொருள் எல்லாம் ரெண்டும் கட்டான்னு ஒரு தரப்பான். நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க, முஸ்லீம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க. இந்த கிறிஸ்துவர்கள்லாம் பார்த்தா சாப்பிடறானோ இல்லையோ டைகி கட்டிட்டு ஷூ போட்டுக்கிட்டு ஆளு ஜோரா வெளியே வந்துருவான். இந்த ரெண்டும் கட்டான்னு சொல்றது நாங்க தான். நாங்கன்னா இந்து மதம். இந்த ரெண்டையும் கொண்டு போய் சாமிக்கு கொடுத்துருவான். இந்த கருங்கல் இடுப்புல போய் பட்டுப்புடையை கட்டி விட்டு இந்த திங்கிற தயிர நெய்ய பாலெல்லாம் தலையில ஊத்தி விட்டு அந்த பக்கம் பின்னாடி சாக்கடையில வரதை பிடிச்சி தீர்த்தம்னு குடிச்சிட்டு வருவான். முட்டா பயலுக்கு இந்த ரெண்டும் கட்டான். அது மாதிரி இப்ப ஐயா சொன்ன மாதிரி பெரியாருக்கு சிலை வைக்கிறதுங்கிறது அவர் இருந்தார். அவர் ஒரு கற்பனை கடவுள் அல்ல. நம்ம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தார். கொஞ்ச நாள் முன்னாடி 36 வருஷம் முன்னாடி தான் செத்து போயிருக்கார். அவர் பெரியார்னு ஒருத்தர் இப்படி இருந்தாரு, அவர் இதெல்லாம் செஞ்சாரு சொன்னா கண்டிப்பாக நாங்க சிலை வச்சிருக்க மாட்டோம். அவருக்கு நினைவு நாளோ பிறந்த நாளோ, பிறந்த நாள்ங்கிறது ஒரே ஒரு நாள் தான் ஒருத்தனுக்கு, அது நல்லாவே தெரியும். இப்ப நீங்க மிலாடி நபி கொண்டாடுறீங்க, என்ன வருஷம் வருஷம் நபி பிறந்துட்டு இருக்காரா? இல்ல நீங்க கிடையாதுங்க ஐயா. ஐயா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்க உங்களை முஸ்லீமா தான் பாக்குறேன் தவிர, ஏன்னா தாடியோட இருக்கீங்க, நெத்தியில எல்லாம் தழும்பு இருக்கு, அதனால நான் கும்பகோணத்துல பாக்குறேன் அத்தனை சின்னங்களும் உங்ககிட்ட நான் தான் பாக்குறேன். ஆனா உங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தயவு செய்து தெரியாது, சரிங்களா? அதனால இந்த ப்ராட்டஸ்டன்ட்னு ஒரு தப்பான். அவன் பாத்தீங்கன்னா நான் இயேசுவெல்லாம் கும்பிட மாட்டேன், சிலுவையை தான் கும்பிடுவேன்பா. சிலுவைங்கிறது ஒரு கொலைக்கருவி. முன்னாடி கில்லட்டின் இருந்தது, இப்ப தூக்கு தண்டனை இருக்கு. அப்போ ஒரு நாள் இது மாதிரி விவாதம் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டா, நாங்க இயேசுவை கும்பிட மாட்டாங்க, சிலுவையை தான் கும்பிடுவேன். அது பெரிய முட்டாள்தனமாச்சே அப்படின்னு. என்னங்க அதை போய் முட்டாள்தனங்கிறீங்கன்னா, ஏப்பா அது ஒரு கொலை கருவிப்பா. இப்ப நீ என் வீட்டுக்கு வர, நான் ஒரு அருவாளுக்கு பூமாலை எல்லாம் போட்டு சூடம் காமிச்சுட்டு இருக்கேன், என்னங்க இது அருவாளை கும்பிடுறேன்னு கேட்கறீங்க. எங்க அப்பனை இதுலதான் வெட்டி கொண்டா, நான் அன்னையில இருந்து இதை கும்பிடுறேன்னா நான் அறிவாளியா முட்டாளா? நான் ஒன்னா நம்பர் முட்டாள். அதனால ஐயாவுக்கு சிலை வைக்கிறது அவருக்கு செய்யற நன்றி கடன். உங்க இஸ்லாத்துல எந்த நினைவு சின்னமும் இருக்கக்கூடாது, போட்டோ இருக்கக்கூடாது, சிலை இருக்கக்கூடாது, உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. அதை மட்டுமே நீங்க ஆதாரமா வச்சு பேசுறதுங்கிறது எல்லா மதத்துக்கும் பொருந்தாது. நம்மளை அடிமைப்படுத்தின வெள்ளக்காரனுக்கு இன்னும் நம்ம இந்தியாவில் சிலை இருக்கு. நம்ம பணத்தெல்லாம் சுரண்டினான், நம்மளை கூலிக்காரனா வச்சிருந்தான், அவனுக்கெல்லாம் இந்தியா முழுக்க சிலை இருக்கு. ஏன் இருக்கு? அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான்னு மகிழ்ச்சிக்காகவா? அப்படி கிடையாது. வெள்ளக்காரன் வச்சது. அவனுடைய ஆட்சி கிளைவுக்கு இன்னைக்கு செலவு வச்சிருக்கான்னு சொன்னா என்னன்னா, அவ்வளவு கொடுமைப்படுத்தி பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தான், அதுக்காக வச்சிருக்கான். பெரியாருக்கு நாங்க அதுக்காக வைக்கிறது கிடையாது. இன்னமும் நிறைய வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தன் பெரியார்ட்ட போய் மாலையை போட்டு பெரியார நீ என்ன காப்பாத்துன்னு சொன்னா முதல்ல அவன் மண்டையை உடைக்கிறது நாங்களா தான் இருக்கும். அவருக்கு ஒரு நினைவுக்காக, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருக்காக அந்த சிலையே தவிர
மாலை போடுறதுக்கு ஒரு மரியாதையா பழக்க தோஷம். திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் செய்வது முழுக்க அவங்களுடைய பழக்க தோஷம். அதை உடனே ஒரே செகண்ட்ல மாத்திர முடியாது. எப்படி உங்கள் மக்களை மாற்ற முடியாதோ அதே மாதிரி எங்கள் மக்களை மாற்ற முடியாதுயா. காலையிலேயே நான் சொல்லிட்டேன், கருப்பு சட்டை போட்டவங்களாம் பகுத்தறிவாதின்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க நான் சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப அதை சொல்ல வேணாம். நீங்கள் எப்படி வடிகட்டின முஸ்லீமா இருக்கீங்களோ அதே மாதிரி நான் வடிகட்டின பெரியாரிஸ்டா இருக்கிறேன். நாங்கள் இருக்கிறோம், புரியுதுங்களா? எது எது நீங்க தவறுன்னு ஒதுக்கிட்டு வந்தீங்க அதே மாதிரி எங்களுடைய இருக்கிற இயக்கத்திலேயும் சில தவறெல்லாம் எங்களுக்கு பிடிக்காமலாம் வந்திருக்கும். அப்ப யாராம் பெரியார்கிட்ட போய் அது பொருளை செலவு பண்றது இல்ல, அந்த செலவு வைக்கிறதோட சரி அவருடைய பிறந்த நாளுக்கும் அவர் நினைவு நாளுக்கும் ஒரு நன்றி செலுத்துற மாதிரி. ஏன்னா அவர் நமக்காக வாழ்ந்தாருக்காக தான், அவரை நாங்க கண்ணால பார்த்தோங்கிறதுக்காக தான். கண்ணால பார்த்ததை நாங்க நம்புவோம், அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. பார்க்காததுக்கு என்னாலமோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி நான் கேட்கவே இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. ஏதோ இப்போ உங்க மதத்துல இறந்த பிறகு 7:40 கொண்டாடுறீங்கன்னு ஐயா சொல்றாரு, அதை நீங்க மறுப்பீங்க, நாங்க கொண்டாடலாம் சொல்லுவீங்க. அதான் தெரிஞ்சு போச்சு, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது வேற சமாச்சாரம், அது மகிழ்ச்சி, அது ஒரு வகையில நீங்க ரொம்ப மகிழ்ச்சி, அதெல்லாம் பாராட்ட வேண்டியதாங்க. உண்மை எங்க இருந்தாலும் பாராட்டணும், அது வேற சமாச்சாரம். ஏன்னா காலையில நேத்த ஒரு செய்தி சொன்னீங்க, நாங்க பத்திரிகை கூட அடிக்கிறதுல அந்த பத்திரிகை வாசிப்பு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னீங்க பாருங்க, அதுதாங்க பெரியார் சிந்தனை, அதுதாங்க மனித நேயம். அதை நான் மறுத்து சொன்னேன்னா நான் ஒரு முட்டாள், புரியுதுங்களா? நாங்கெல்லாம் அப்படி, நாங்கெல்லாம் 10 ரூபா ரெஜிஸ்டர் திருமணம் பண்ணவங்க தான். ஒன்னும் பத்திரிகை அடிச்சு ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டெல்லாம் எங்க தோழர்கள்லாம் யாரும் கல்யாணம் இல்ல, விருப்பப்பட்ட பொண்ணை போய் பதிவு திருமணம் பண்ணவங்க தான். நாங்க இன்னும் கொஞ்சம் உங்களை விட அட்வான்ஸா வந்துட்டோம். அப்புறம் அதனால அந்த சிலையை பத்தி சொன்னதுக்கு சொல்றேன். சூரியனை வணங்க வேண்டும்னு பெரியார் சொன்னா நல்லா பதிவு பண்ணிக்கங்க, பெரியார் நம்பர் 1 முட்டாள். நான் தான் சொல்றேன், சிற்பி ராஜன் சொல்றேன். சூரியனை வணங்க வேண்டும் என்று பெரியார் சொல்லி இருந்தால், எந்த ஒரு பொருளையும் வணங்க வேண்டும் என்று பெரியார் சொல்லி இருந்தால், பெரியார் நம்பர் 1 முட்டாள். இதை சொல்லிக் கொடுத்தது அவர். ஈரோட்டுக்கு ஒருத்தர் போறாரு, ஐயா நீங்க வீட்டுல பிள்ளையார் வச்சு கும்பிடுறீங்கன்னு சொல்றாங்க, என்னையா சொல்றேன், பெரியார் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு போட்டார். என்னையா உங்களை போய் நான் முட்டாள்னு சொல்றேன், பிள்ளையார யாரு கும்பிடுறான்னா அவன் முட்டாள், பெரியார் கும்பிடுறான்னு சொன்னா அவரை முட்டாள்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. பெரியாரோ பெரியார் தொண்டர்களோ யாரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. வணங்க வேண்டும்னு பெரியார் சொன்னதா இந்த அச்சுல நினைச்சு பேப்பர்ல அடிச்சிருந்தா அதை ஏத்துக்கிறாள் நான் கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பெரியார் சூரியனையோ சந்திரனையோ கடவுளையோ மனிதனையோ வணங்க வேண்டும், அம்மா அப்பாவையோ வணங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவர் 1ஆம் நம்பர் முட்டாள், அதுல சந்தேகத்துக்கு வேலையே இல்லை. இது கூட நான் ஆதாரமா சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் சொல்லி இருக்க மாட்டார்கள், எங்க எல்லாருக்குமே தெரியும். அது அந்த செய்தி எப்படி வந்திருக்கோ அது உங்களுக்கு, அந்த செய்தி எங்க இருந்து எடுத்தீங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கங்க, இல்ல கொடுங்க நான் கேட்டு சொல்றேன், அது வேறு சமாச்சாரம். மெட்டீரியல் ஒண்ணுதான். பிள்ளையார் சிலையை உடைச்சாலும் சரி, ஐயா சிலையை உடைச்சாலும் சரி, மெட்டீரியல் ஒண்ணுதான். அது எதால உருவாக்கப்பட்டோ அதுதான். மெக்காவில் போய் உடைச்சிங்கனாலும் அதுவும் சிமெண்டா தாங்க இருக்கும். மசூதியை போய் உடைச்சிங்கனாலும் அதான் சிமெண்டா. அது எதால உருவாக்கப்பட்டோ அதான் இருக்கும். நம்ம அந்த மெட்டீரியலுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது. அந்த ஆளுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அதுக்கு ஒரு உருவம் தேவை. அதுக்கு தான் சும்மா தாடி வச்ச ஒரு ஆளை செஞ்சு வைக்கிறானே தவிர பெரியார் மாதிரி செய்யணும்னு நாங்க யாரும் எதிர்பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு அவருடைய கொள்கைகள் தான் முக்கியமே தவிர, இப்ப கிளைவ் சிலையை பாருங்க, அப்படியே கிளைவ் மாதிரியே இருக்கும். ஏன்னா அவன் பெரிய ஆர்டிஸ்ட கூப்பிட்டு செஞ்சிருப்பான். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மோல்டுல போட்டு மன்னார்குடியில வைக்கிறான் 7500 ரூபாய், அதை தான் வாங்கி வைக்கிறோம். அது பெரியார் மாதிரியே இருக்காது. ஏதோ குண்டா ஒரு ஆளு தாடி வச்சுக்கிட்டு ஒரு குச்சி வச்சுட்டு இருப்போம், எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு நாங்க அந்த சிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அவரை மக்கள் மறந்துட கூடாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஓரளவுக்கு IAS ஆபீசராகவும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகவும் இருக்கான்னா என்ன காரணங்கிறீங்க? பெரியாருடைய உழைப்பு, காமராஜருடைய உழைப்பு. வேற யாரு உழைச்சா நமக்காக? இந்த பாருங்க, ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல, என்ன தெரியுங்களா? இடஒதுக்கீடு கூடாதுன்னு ஒரு பாப்பா மனு கொடுக்கறான். அந்த நீதிபதி என்ன சொல்றார்? இடஒதுக்கீடு வேணுங்கிறார். என்ன காரணம்னு கேட்கறான். கேஸ் போட்டவன் நீதிபதி சொல்றாரு, நாங்க சாயங்காலம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுற ஜாதி, அந்த இடஒதுக்கீடை வச்சுதான் நான் இன்னைக்கு நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த இடஒதுக்கீடை எடுத்துட்டா என்னுடைய பேரனுக்கு பேரன் திரும்ப போய் கையெழுத்து போட்டுட்டு போனார். என்ன கல்லர்னு ஒரு ஜாதி இருக்கு இந்து மதத்துல. அவங்க சாயங்காலம் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போடணும். கல்லன்னா திருடன். சாயங்காலம் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போடணும். நாளைக்கு அவன் திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறான்னா இன்னைக்கு சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணுங்க, நாளைக்கு திருச்சிக்கு நான் கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னு. திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். கல்யாணத்துக்கு போன வீட்டுல அவன் போய்